எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கேள்வி கேட்கணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. ஆனா அவரை சாவடிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. அது நாங்கெல்லாம் போய் தண்டவாளத்துல தலை கொடுத்தனால தான் நீங்க படிச்சீங்கன்னா ட்ரைலர்லயே ஒரு கட்டு ஒன்று சொல்லுவார் இளவரசர் சார். செம்மையா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. வெற்றிமாறன் பயங்கரம் பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு படம். சூரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சாம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்சாமல சூரியோட இது கிடையாது. இதில் ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி மட்டும்தான். லேக்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது. அந்த மாதிரிலாம் சூப்பராக நல்லா இருக்குது. பாட்டுலாம் அந்த அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. ஆனால் படம் நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே அரசியல் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் சொல்ல முடியாத கருத்துக்கள்லாம் வந்து மைனூட்டாக சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதியை. நல்லா சூப்பராக இருக்குது படம். நல்லா தான் ப்ரோ இருக்குது படம். படமே விஜய் சேதுபதி படம் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இப்போ சூரிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இல்லை. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படின்னா சூரிக்கு இம்பார்ட்டன்ஸு, செகண்டில் வந்துட்டு ஃபுல்லாக விஜய் சேதுபதிக்கு தான் ப்ரோ இம்பார்ட்டன்ஸ் வந்துருக்காங்க. சூப்பராக மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்தில். அதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். வெற்றிமாறன் அவர் சைடில் வந்து டைலாக் கம்போஸ் பண்ணியிருப்பா பயங்கரமாக. இல்லை ப்ரோ, அது வந்துட்டு மேக்ஸிமம் பிளர் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் அவங்க அரசியலாக பேசணும்னு பேசல, மெசேஜ் சொல்லியிருக்காங்க சூப்பராக. ஆக்சுவலாக தேவைப்படுற மெசேஜ் அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இல்லை ப்ரோ, அது அவங்க எடுத்துக்கிறவங்க பொறுத்து இருக்கு ப்ரோ. நம்ம எதுவும் சொல்ல முடியுது இல்லை ப்ரோ. சரி ப்ரோ. அது இளையராஜா எப்பவும் போல டாப் நாட்ச் ப்ரோ. இளையராஜா எப்பவும் போல பிச்சு ஒதுக்கிட்டாரு. தினம் அப்படியே தேட்டரே ஃபுல் வைப் ஆயிடுச்சு ப்ரோ. நல்லா இருக்கு படமே, நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகாது. பட் ஆனால் மெசேஜ் சொல்லியிருக்காங்க சூப்பரா. பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இல்லை இது. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே செம்மையாக கேரி பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது படம். கண்டிப்பாக தேட்டரில் வாட்ச் பண்ணலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். செம்மையாக நடிச்சிருக்காரு. எல்லா இடத்துலையுமே பக்காவாக நடிச்சிருக்காரு. இல்லை ப்ரோ, பக்காவாக இருக்குது படம் நல்லா இருந்தது. அதாவது விடுதலை படத்தது என்ன மெசேஜ், அதாவது விடுதலைக்கு அவர் என்ன சொல்ல வர்றாரோ அது கரெக்டாக இருக்குது. அதாவது வந்து இது வந்து 90s 80s நடந்த ஒரு சம்பவம். அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. கம்யூனிசம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதாவது இதில் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியாது. கம்யூனிசம்னா என்ன, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டம்னா எதனால் மார்க்சிசம்னு ஒன்று உருவாச்சுன்றதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. எதனால் மார்க்சிசம்னு ஒன்று வந்ததுன்றதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. லேக்லாம் எதுவுமே கிடையாது. கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்ச் பை இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லேக்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. லேக்லாம் எதுவும் கிடையாது. சூப்பராக இருக்குது படம். கம்யூனிசம் சூப்பராக பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலே கம்யூனிசம் பேசுறது இந்த படம் ஜாஸ்தி. அதாவது இதில் ஒரு டைலாக்கே இந்த ட்ரைலர்லேயே ஒரு கட்டு ஒன்று வரும். அதாவது நாங்கள்லாம் போய் தண்டவாளத்தில் தலை கொடுத்தனால தான் நீங்கள் படிச்சிங்கன்னா ட்ரைலர்லேயே ஒரு கட்டு ஒன்று சொல்லுவார் இளவரசர் சார். அதெல்லாம் சூப்பர். அதே மாதிரி கம்யூனிசம் நான் பேசுவாங்களான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நல்லாவே பேசியிருக்காங்க. அருமையாக பேசியிருக்காங்க கம்யூனிசம். பயங்கரமாக இருக்குதுண்ணா, சூப்பராக இருக்குதுண்ணா. நீ படத்தை போய் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இளையராஜா வேறு லெவல் பண்ணிட்டாருண்ணா, பயங்கரம். வாத்தியார் தான் கேரக்டர் மெயின் கதை. செம்மையாக பேசியிருக்காங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பாக இப்போ வர வேண்டிய படம் நல்ல படம். கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் எல்லாரும். மற்ற படம்லாம் போய் பார்க்கறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை வேண்டாம், பயமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கம்யூனிசம் பற்றி பேசல. இதில் வந்து ஈக்குவாலிட்டியை பற்றி தான் பேசுகிறாங்க. கம்யூனிசம் பற்றிலாம் அவங்க எதுவும் பேசலை. லைக் எல்லாருமே வந்து ஒரு சொசைட்டி எப்படி இதுவாகணும், ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டியை பற்றி தான் பேசியிருக்காங்க. தவிர இங்கே கம்யூனிசம் பற்றி எதுவும் வரல. அவ்வளோ சூரியை விட விஜய் சேதுபதிக்கு தான் நிறைய இந்த மூவியில் ஃபுல் ஃப்ரேம் வந்தது. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியார் அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதியோட மஞ்சு வாரியாரோட கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அது அவ்வளோதான். அதுதான் இந்த ஈக்குவாலிட்டி தான். இது நல்லா தான் இருந்தது. அவங்களோட வேலை வெற்றிமாறனோட டைரக்ஷன் இது ரொம்ப நல்லா இருந்தது. ஈக்குவாலிட்டி அதுதான் எல்லாருக்கும் இந்த ஈக்குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே.
கனெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டோட கனெக்ட் இருக்கு. பார்ட் 3 லீட்லாம் கொடுக்கல. முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம். வயலன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, மற்றபடி வேற பார்க்கலாம். எனக்கு அந்த பிஜிஎம், அந்த ஸ்லோமோ, சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருந்ததுங்க. லாஸ்ட்டாக அந்த போலீஸ் ஃபைட்டு, அந்த பக்கம் அந்த கம்யூனிஸ்ட் ஃபைட்டு எல்லாமே செம்மையாக இருந்தது. ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே நமக்கு ரியல் லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி தான், ஒரு சில பேர் இப்படி இறந்து தான் நமக்கு ஒவ்வொன்றும் வந்திருக்கு அப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே உண்மைதான். பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்தது, செம்மையாக இருந்தது. சூர்யா ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருந்தது. அவங்களும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு நல்லா இருந்ததுங்க. எல்லாம் பார்த்து நல்லா அப்படியே எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே இருந்து என்ன நடக்கும், கடைசியில் பிடிப்பாங்களா, எப்படி பிடிப்பாங்க, அப்படி இப்படியே இந்த கடைசியில் செம்ம ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா விடுதலை. இந்த படத்தோட பேர் விடுதலை. நம்ம இந்தியாவில் எப்படி விடுதலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அது போலதான் இந்த படத்தோட பேர் விடுதலை. ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கோசம் தான் இவர் போராடுறாரு. ஏன்னா வேலையில நம்மளுக்கு ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த வேலையில நடக்கிற வன்முறையை தான் இவர் வந்து பேசுறாரு. ஏன்னா நம்மளோட உழைப்பு அவங்க எந்த அளவுக்கு உறிஞ்சி எடுக்கிறாங்க அதை தான் இவர் எடுத்து சொல்றாரு. இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில என் தலைவர் விஜய் சேதுபதி வேற சாவடிக்கிறாங்க. இப்ப அடுத்தது யார் புரட்சி எடுப்பா? புரட்சி எடுக்க ஆள் இல்லை. அதுக்குதான் சூரி 3வது பாட்டுக்கு வராரு. ஏன்னா அந்த படத்துல அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு. ஏன்னா வேலையில இப்ப நான் போய் என்னோட புரட்சி எடுக்கிறேன். இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் என் கண்ணுக்குள்ள வந்து நிக்குது தலைவா, நிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சி, கருப்பு வண்ணம் நம் வண்ணத்தின் அடையாளம் காட்டுகிறாரு படத்துல. இளையராஜா போட்டுக்கிறாரு மெட்டு, அதெல்லாம் அருமையாக இருக்கிறது. ஒரு மெட்டும் நல்லா இருக்கு தல படம். நீங்களும் வந்து பாருங்க தல. அவரோட ஆக்டிங் வேற மாதிரி தல. படத்துல அவரோட கதையை நம்ம வந்து தல, அவர் நடிப்பை வந்து சிகரம். பிக் பாஸ்ல அவர் ஆனா போயிட்டாரு. அடுத்து அவர் இது போல நிறைய படம் நடிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தல நம்மளுக்கு ஸ்பாட்ல வரணும் தல. கருப்பு பாருங்க, முடியல இருக்கு கருப்பு, நீங்களும் போட்டுக்கிறீங்க கருப்பு. அதனால கருப்பு நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. சூர்யா ஒரு 10 நிமிஷம் தான் தல வந்து படத்துல நடிச்சிருக்காரு. அவரை பத்தி பேசாதீங்க. ஏன்னா அவர் பார்ட் 3க்கு வந்துட்டாரு. அதனால இந்த படம் ஃபுல்லா விஜய் சேதுபதி அண்ணன் தான் கலக்கிட்டாரு. ஆனா அவரை சாவடிச்சு என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவரு. தல ஃபர்ஸ்ட் ஃபைட் தல, அவர் பேர் அவங்க பையன் கருணாசன், அவங்க பையன் வந்தாரு பாருங்க. அந்த கத்தி சும்மா சரன்னு வெட்டாரு பாருங்க. கத்திலேயே சும்மா வெட்டுங்க. நல்ல அல்டிமேட்டான ஃபைட், நல்லா இருக்கு தல. அவங்க யாருன்னு தெரியல தல, நல்லா நடிச்சிருக்காரு சூரி. அது போதும் நம்மளுக்கு தல. நான் மாலை போட்டனால பொண்களை நான் பார்க்கறது இல்லை, பெண்களை நான் கவனிக்கிறது இல்லை. அதனால நான் படத்தை மட்டும்தான் கவனிச்சேன். நல்லா இருக்கு. மஞ்சு வாரன் நல்லா நடிச்சிருக்காங்க ஆஃப் கட்டிங்ல. நல்லா இருக்கு படம். அதை தான் தல இவ்வளவு நேரம் நான் மூச்சு முடிக்க பேசினேன். ஒரு வேலையில ஒரு 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு தரான், அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதுக்கான ஊழியம் அவன் தர மாட்டான். அதை தான் இந்த படத்துல பேசுறாங்க. நம்மளோட அரசியலை தான் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து இப்ப சூரி கிளம்பி வந்துக்கிறாரு 3வது பாட்டுக்கு. வரும்போது அதுல என்ன நடக்குது பாப்போம். லீடு கொடுத்துருக்காங்க தல. அவர் காட்டுக்குள்ள இறங்கி போறாரு. கல்லு முள்ள காலுக்கு மெத்தன்னு போய்க்கிறாரு காட்டுக்குள்ள. தல 10க்கு 9 தரலாம் தல. நல்லா இருக்கு. போர் அடிக்காம உக்காஞ்சி பார்க்கலாம். ஆனா நீங்க என்ன தப்பு பண்றீங்க தெரியுமா? புஷ்பான்னு ஒரு மொக்க படத்தை 1200 கோடி ஓட்டுறீங்க. கங்குவான்னு ஒரு நல்ல படத்தை ஓட்டாம நல்லா இல்லைன்னு சொல்லி அதை 300 கோடி வசூல் தான் போச்சு. அதே போல இது நல்ல படம். நல்ல படத்தை நீங்க கொடுங்க, நல்ல ரிவ்யூ கொடுங்க. லாகே இல்ல தல. உட்காந்து எல்லாம் ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் உட்காந்து பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்தாலே அது ஒரு நல்ல படம். பாதியிலே எழுந்து யாரும் போறதில்ல. நல்லா இருக்கு.
தல அவரோட பாட்டு ஒன்னொன்னும் செதுக்கி இருக்காரு தல. அந்த ஹெட்செட்ல போட்டு கேட்கலாம் அவரோட பாட்டை. வழி நெடுக காட்டு தல. ஃபர்ஸ்ட் பாட்டியும் அவர் தான் போட்டாரு, செகண்ட்லயும் அவர் தான் போட்டாரு, ரெண்டுத்துக்கும் இளையராஜா தான் போட்டிருக்காரு. அதனால நம்ம அந்த பாட்டுல குறை கண்டுபிடிக்க கூடாது. தல அப்படிலாம் எதுவும் இல்லை தல. இந்த படத்துக்கான கதையை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க விட்டீங்கன்னா நான் வேலைக்கு போயிடுவேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ள இருக்கு. இந்த மாதிரி படங்களை நம்ம ஆதரிக்காம வேற என்ன மாதிரி படங்களை ஆதரிப்போம்? ஏன்னா இப்போ வந்து கேட்டவங்களே பல பேர் வந்து கமர்ஷியல் எதிர்பார்த்து கேட்குறாங்க. இது கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு மக்களோட ஒரு வழி. இந்த படத்தை வந்து நீங்கள் அடுத்த 10 ஜென்ரேஷனுக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியான அரசியல் உள்ள பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து ஒரு சாதாரணமாக அவங்க பேசுகிற ஒரு வசனம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்குது. வேற லெவலில் இருக்கியா? அந்த அரசியல் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ அந்த அரசியல் தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு காவல்துறையை வந்து கையில் வச்சுக்கிட்டு என்னென்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் எப்படி போராளியாக மாறுறான், அவன் எப்படி தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுறாங்கன்றதை சூப்பராக காமிச்சிருக்காங்க. படமே அது தானையா, படமே அது. கம்யூனிசம் இல்லாத இடம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். கம்யூனிசம் கம்பல்சரி அது பேசி தானே ஆகணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு அடக்கப்படுறான், ஒருத்தன் ஒடுக்கப்படுறான்னா அவன் அந்த இடத்துல பேசி அவன் மேலே வரதானே பார்ப்பான். கண்டிப்பாக கம்யூனிசம் இருக்க தான் செய்யும். கம்யூனிசம் பேசுவாங்க. கம்யூனிசத்துக்கான படம் தான் இது ஆக்சுவலாக. அது வந்து நல்ல விதத்தில் ரொம்ப சூப்பராக உரைக்கும் வகையில் புரியும் வகையில் பேசினது தான் ஒரு பெரிய பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லுவேன் நான். பார்ட் 1 கம்ப்ளீட்டாகவே சூரியோட ஒரு படம் தான் சொல்லுவேன், வெற்றிமாறன் படம்னு சொல்ல மாட்டேன். பட் பார்ட் 2 110% சொல்லுவேன் இது வெற்றிமாறன் படம். வெற்றிமாறன் படத்தில் யார் ஹீரோவாக இருக்கணும் அவர் முடிவு பண்ணார், விஜய் சேதுபதி அவர்கள். அடுத்து விஜய் சேதுபதியாக நம்ம சூர்யா அவர்கள் பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காரு. வராது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் இது ஒரு நல்ல ஒரு காவியம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் உங்கள் பேரில் வந்து நெகட்டிவிட்டி ஆய்க்காதுன்னு சொல்லுவேன். சூப்பரான ஒரு படம், எல்லாரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு படம். இது ஏ சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு. இது நீங்கள் தேட்டரில் அலோவ் பண்ணலாம், கூட ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக குழந்தைங்களையும் போட்டு காட்டுங்க. வயலன்ஸால அவங்க கெட்டு போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஐயா இதில் வந்து கமர்ஷியலாக எதிர்பார்த்து பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்லாம் கிடையாது. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது படத்தில். எந்த இடத்துல பிஜிஎம் போனமோ நல்லா போட்டிருக்காங்க. தினமும் பாட்டு நல்லா வைபாக இருந்துச்சு தேட்டரில். அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லவ் சீக்வன்ஸ் படத்தில் வரும், சும்மா ஒரு போர்ஷன் அப்படி வந்துட்டு போவோம். அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் நமக்கு. யங்ஸ்டர்ஸ் தான் லவ் பண்ணணும் கிடையாது, லவ் பண்ணுறது எல்லா வயசுலையும் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. சூரிய வந்து ஒரு லிமிட்டடாக தான் பண்ணியிருந்தார், வருவார் நிறைய ஃப்ரேமில் வருவார். பட் ஆனால் லிமிட்டடாக தான் காமிச்சிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக விஜய் சேதுபதியோட படமாக தான் இதை எடுத்திருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் சூரிய அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார், பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்றது ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடச்சிருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவ்வளோலாம் நடிச்சிருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மஞ்சு வாரியரும் படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2.5 எனக்கு பிடிச்சிருந்தது. 5 மணி நேரம் இந்த படம் எடுத்தாலும் நான் உட்காந்து பார்த்துருப்பேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. அதுதான் வந்து நமக்கு வந்து பயங்கர நம்ம வந்து வேறு மாதிரி எதிர்பார்ப்போம். அது வேறு டேரக்டர் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கொடுத்துருந்தாருன்னா, வெற்றிமாறன் எப்படி கொடுக்கணுமோ சூப்பராக கொடுத்துருக்காரு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது இல்லாமல் வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷனில் நிறைய பேர் கண் கலங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஐயா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்யா. இந்த படத்தை தயவு செஞ்சு ஆதரிங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய முதலாளிகளை, நிறைய அரசியல் தலைவர்களை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது இந்த படம். நிறைய பேருக்கு உரைக்கும், நிறைய பேருக்கு புரியும். எது நடந்தாலும் கேள்வி கேட்கணும். அரசியல் அப்படின்றது ஒரு சாக்கடைன்னு நம்மளை சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அரசியலுக்கு எல்லாரும் வரணும், எல்லாரும் அரசியலை தெரிஞ்சுக்கணுன்றது தான். ஏன்னா நம்மகிட்ட சொன்னாங்க இல்லையா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும் தான் உருவாக்க முடியும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காதுன்னு சொல்லிட்டு அது விஜயை தான் தாக்கி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நம்மளை நம்ப வச்சதும் ஒரு அரசியல்ன்றது உள்ள சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த காட்சியே கம்ப்ளீட்டாக வேறு. விஜய் சேதுபதி நான் போய் வாண்டடாக போய் சரண்டர் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது நம்மகிட்ட ஒரு தத்துவம் இருக்குது. அதை வச்சு அடுத்த தலைவர்களாக நீங்கள் தான் மாறணுன்றது தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்மள அதையும் அரசியலாக சுத்த விட்டாங்க. அவ்வளோதான். சூப்பரான ஒரு படம், எல்லாரும் பார்க்கணும். 10க்கு 10 மார்க் தருவையா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.